தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. நான் உன்னை என் ஞானத்தால் நிரப்பி உன் காலியான பாத்திரங்களை வற்றாத செல்வத்தால் நிரப்பி ஆசீர்வதிப்பேன். நீதிமொழிகள் 21:20. வேண்டிய திரவியமும் எண்ணெயும் ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் உண்டு. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உங்கள் வீட்டிலும் வாழ்விலும் கடும் வறுமையாலும் கடனாலும் உங்கள் வீட்டின் பாத்திரங்கள் காலியாகி தேவைகளை சந்திக்க முடியாமல் தவிக்கிறீர்களா? வேண்டிய திரவியமும் எண்ணெயும் ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் உண்டு என்ற சத்தியத்தின்படி தேவ ஞானம் உங்கள் வீட்டின் குறைவுகளை மாற்றி பரிபூரணமான செழிப்பை உங்களுக்கு இன்று நிரந்தரமாக உருவாக்கப் போகிறது. அன்று எலியா தீர்க்கனின் வார்த்தைக்கு சாரிபாத் ஓர் விதவை கீழ்ப்படிந்த போது கடும் பஞ்ச காலத்திலும் அவருடைய வீட்டில் மாவும் எண்ணெயும் குறையாமல் அற்புதமாக பெருகியது. ஆகையால் உலகத்தின் ஞானமாக தோன்றும் வழிகளை விட்டுவிட்டு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பரலோக ஞானத்தை நீங்கள் தினமும் முழு மனதோடு ஜபத்தில் தேட வேண்டும். இப்படி தேவ ஞானத்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் செயல்படும் போது உங்கள் தேவைகளை சந்திக்க முடியாமல் தவிக்கும் உங்கள் காலியான பாத்திரங்களை தேவன் ஆசீர்வதித்து வறுமையை முற்றிலுமாக மாற்றி வற்றாத செல்வத்தால் உங்களை நிச்சயமாக நிரப்புவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக இன்று உங்களை ஆறுதல் படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஞானத்தின் ஆவியானவரே, இன்று என்னை உம்முடைய ஞானத்தால் நிரப்பி என் காலியான பாத்திரங்களை வற்றாத செல்வத்தால் நிரப்பி ஆசீர்வதியும். இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் உமது பிள்ளைகளின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மை கிருபையால் முடிசூட்டி ஆசீர்வதியும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். மாரநாதா.